நீட் 2026 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் மெட்டீரியல் சக்தி பப்ளிகேஷன் வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக வந்திருக்கு. அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு விவரங்கள் சொல்றேன். தமிழ் மீடியத்துக்கு மொத்தம் 4 புத்தகங்கள் இருக்குங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு 3. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து இதை விட பெட்டரான புத்தகங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. இருந்தாலும் இந்த கடைசியான ஒரு வார்த்தை சொல்லி இருக்குங்கிறதுக்கோசரம், சரிங்களா? இதை விட நல்ல புத்தகங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு புத்தகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஃபார்மேட், ஒரு புத்தகம் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு மற்ற புத்தகங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வேதியியல் புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, +1 +2 டெக்ஸ்ட் புக்கு, அது என்சிஆர்டி பேஸில் அவங்களுக்கு நீட்டுக்கு தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன பாடங்கள் தேவையோ அதுபடி எடுத்திருப்பாங்க, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு, அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் பாடக்குறிப்புகள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த யூனிட்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில், கொள்குறி வினா ஒன் வேர்ட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுபோக இந்த புத்தகங்கள் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் நடந்த 2017 2025 வரைக்கும் நடந்த உங்களுக்கு நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? புக்கோட ஓப்பன் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இண்டெக்ஸ் பேஜ் பாருங்க. இந்த புத்தகங்கள் வந்து நம்ம வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட் லிங்க், அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாங்கலாம். பை நோ கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ரெகுலர் ப்ரொசீஜர் தான், எல்லா வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கங்க. இப்போ இதோட இண்டெக்ஸ் பேஜ் காமிக்கணும் பாருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 2017 2025 வரை இருக்கக்கூடிய நடந்த தேர்வுகளுடைய வினாத்தாள்களை கொடுத்துருவாங்க, விடைகள் தான், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேதியியல் புத்தகம் பார்த்துட்டு இருக்கோம். அது முதல் பாடத்தில் வந்து 10 தலைப்பு 8 தலைப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த 8 தலைப்புகளுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பாடம் 1, சரிங்களா? வேதியியலின் சில அடிப்படை கருத்துக்கள். அது வந்து விளக்கமான பாடக்குறிப்பு. ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1ஆம் பக்கத்திலிருந்து 19ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது, 19 பக்கங்கள். அதுக்கடுத்து அதற்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் பக்கத்திலிருந்து 33ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது. அதாவது 14 பக்கங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கான எக்ஸசைஸ், எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர்ஸ் வந்து ஒரு 6-7 பக்கம் கொடுத்துருக்காங்க. இதே போல தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு வந்து இதே ஃபார்மேட்டில் விளக்கப்பாடம், பயிற்சி வினாக்கள், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், சரிங்களா? இந்த ஃபார்மேட்லாம் இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தமிழ் மீடியத்துக்கு ஒரு நல்ல மெட்டீரியல், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு, தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மெட்டீரியல். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கும் உங்களுக்கு, அது இந்தியா ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் எழுதுவாங்க இல்லையா, அதனால் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை சக்தியே உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? அதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சேம் பேட்டர்ன் தான். இப்போ நான் வேதியியல் காமிச்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்து இயற்பியலுக்கும் இருக்கும், உயிரிகளுக்கும் இருக்கும். உயிரியல் புக்கெலாம் வந்து ரொம்ப பெருசு, சரிங்களா? எப்படி ஒரு 1000 பக்கம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு 700 பக்கங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது போக இன்னொரு தமிழ் மீடியத்துக்கு 4வது புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம். இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு எப்படி புக்கு ஆர்டர் போடணும்னு சொல்லிடுறேன், அதை படி போட்டுக்கங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 நடந்த மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அதான் விஷயம், சரிங்களா? 11வது 12வது வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் காமிக்கணும் பாருங்க. அந்தந்த பாடம் இருக்கும் பாருங்க. இயற்பியல் 11ஆம் வகுப்பு இருக்கு இல்லையா, அதில் அலகுகள் மற்றும் அளவீடுகள். இந்த குறிப்பிட்ட பாடத்தில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு 3 பக்கம், புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, வேதியியல் 12ஆம் வகுப்பு திடநிலைமை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடத்துல இருந்து மட்டும் இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிருன்னா, எந்தெந்த பாடத்துல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, எதை முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயாராகி எக்ஸாம்ஸ்க்கு போக முடியும். அந்த பர்பஸ்க்காக இந்த புக்கு. இப்போ வந்து இந்த புத்தகங்கள் நம்ம வெப்சைட் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துட்டு அவசியம் ஆர்டர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி. வணக்கங்க. இதுதான் நம்ம வெப்சைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில், முகப்பு பக்கத்தில் நம்ம நிறையா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான புத்தகங்கள் நிறைய வச்சுருப்போங்க, சரிங்களா? இப்போ நம்ம நீட் எக்ஸாமுக்கான புத்தகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணி கூட வந்திருக்கலாம். டேரெக்டாக கிளிக் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் வைஸ் புக்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி புக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் புக்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம் புக்ஸுக்கு அடுத்ததாக நீட் எக்ஸாம் புக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நீட் எக்ஸாம் புத்தகங்களும் இதில் உள்ள இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் ஏதோ ஒரு புத்தகம் மட்டும் வேணும்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குங்க பாருங்க. ஆட் டு கார்ட் அண்ட் பை நவுன்னு 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதில் ஏதோ ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, பை நவுன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது போய் வாங்குற இடத்துக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணுற இடம், பேமெண்ட் பண்ணுற இடம், அட்ரஸ்லாம் கொடுக்குற இடத்துக்கு போயிடும். மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு வாட்டி பார்க்கணும்னா கீழே இங்கே வியூ வால்னு ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்களா, இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மொத்த கலெக்ஷனில் என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குன்னு வரும். ஒவ்வொரு புத்தகமாக நீங்கள் பார்த்துக்கலாம். 2026ன்னு இருக்கிறது இப்போ புதிய புத்தகங்கள். 2025 புத்தகங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. அதே போல் இங்கிலீஷ் புக்குமா தமிழ் புக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. பாடத்தோட பேர் வந்து, அதாவது பயாலஜின்னு இருந்ததுன்னா அது இங்கிலீஷ் மீடியம், உயிரியல் இருந்ததுன்னா அது வந்து தமிழ் மீடியம், இயற்பியலுங்கிறது தமிழ் மீடியம், கெமிஸ்ட்ரிங்கிறது இங்கிலீஷ் மீடியம், பிசிக்ஸ்ங்கிறது இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த மாதிரி பேரை வச்சு கொஞ்சம் முடிவு பண்ணிக்கங்க. தவறாக ஆர்டர் போட்டுறாதீங்க. 2026 புக் வச்சிருக்கோம். போன வருடம் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான புத்தகங்களும் இதில் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் அது கவனமாக பார்த்து ஆர்டர் போடுங்க, சரிங்களா? 2025 ஃபார்மேட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஒன் வேர்டு மாதிரி மட்டும். அதனால் சில மாணவர்கள் கேட்குறீங்கன்ட்டு இன்னும் அதை நம்ம உள்ள ஸ்டாக் வச்சிருக்கோம். அது வேணாலும் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். இப்ப வந்து நீங்க தமிழ் மீடியத்தில 4 புத்தகங்கள் 2026 இருக்கு. அந்த 4 புத்தகத்தையும் நான் ஆர்டர் போடுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் பாக்ஸ்க்கு பக்கத்தில அ நொ இது இருக்கு பாருங்க, பேஸ்கெட் மாரி. அத கார்ட்ன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்ல ஏற்கனவே ஒரு 6 புத்தகங்கள் இருக்கு, சரிங்களா? அதெல்லாம் நான் இப்ப டெலீட் பண்ணி விட்டுர்றேன். டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கார்ட் வந்து எம்ப்டி ஆயிடும். ஒரு புத்தகம் மட்டும் ஆர்டர் பண்ணணும்னா நேரா நீங்க பை நவ் போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து
ஓ ஒவ்வொரு புக்கா நான் 2, 3 புக் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, இப்ப இந்த 4 புக் ஆர்டர் போடணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க ஆட் டூ கார்ட்ன்னு குடுக்குறேன். கார்ட்ல ஆட் ஆயிடுச்சுன்னு வருது. கார்ட்ல 1ன்னு காமிக்குது பாருங்க. தமிழ் மீடியம் 1 போட்டோமா, அடுத்தது இயற்பியல். அதுவும் நான் ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். 2 ஆயிடுச்சுங்களா? அடுத்தது அப்படியே வரேன். உயிரியல் போடுறேன். 3 ஆயிடுச்சுங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வேதியியல். இதுவும் போட்டேன். அதுவும் 4 புத்தகங்கள் இப்ப கார்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாரி இப்ப நம்ம 4 புத்தகங்கள நீட்டுக்கு தேவையான 4 புத்தகம் தமிழ் மீடியத்த நம்ம கார்ட்ல போட்டோம். இப்ப கார்ட் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணா 4 புத்தகங்களும் இருக்கும். அதோட மொத்த தொகை இருக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோசீட் டூ பைன்னு இருக்கு இல்லைங்களா? அங்க போனீங்கன்னா, நீங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது அப்படின்னு ஒரு கூப்பன் கோடு காமிக்கும். உங்க அட்ரஸ் ஃபில் பண்றது அதெல்லாம் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட் கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் அடுத்து கன்டின்யூ பட்டனே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் அவைலபிள் கூப்பன்ஸ் இருக்கு. உங்க பில் தொகை எவ்வளவோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஏதாவது கூப்பன்ஸ் குடுத்துருப்போம். நீங்க ஆர்டர் போடும்போது என்ன கூப்பன்ஸ் கரண்ட்ல அவைலபிள் இருக்கோ, அந்த கூப்பன வச்சு நீங்க ஆர்டர் போட்டுக்கங்க. புத்தகங்கள் வந்து உங்களுக்கு 3 நாட்ல இருந்து 5 நாட்களுக்குள்ள வந்து சேர்ந்துரும். நன்றி.